இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற வேர்டு ஜாவ். போ அப்படின்றத வச்சு எத்தனை சென்டென்சஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் மிஸ் ஆகாமல் வரும். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நிற்காத போ அப்படின்னு சொல்லணும். அதாவது உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல நிற்காத, நீ கிளம்பு, நீ போ அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ருக்கோ மத் ஜாவ், ருக்கோ மத் ஜாவ், நிற்காதே போ. டோன்ட் ஸ்டாப், கோ. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ தனியாக போ, நான் வர இன்னும் லேட் ஆகும், ஓகேவா? ஸோ தனியாக போ அப்படின்னு சொல்லுங்க. இது ஹிந்தியில் அகேலே ஜாவ், அகேலே ஜாவ் அப்படின்னு சொல்லணும். கோ அலோன். உங்கள் கூட வரவங்க நொய் 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 நொய்னு பேசிக்கிட்டே வராங்க, அவங்ககிட்ட அமைதியாக போ அப்படின்னு சொல்லணும். இது ஹிந்தியில் சுப் சாப் ஜாவ் அப்படின்னு சொல்லணும். சுப் சாப் ஜாவ். கோ குவைட்லி. நீங்கள் சொல்லியும் அவங்க பேசுகிறத நிப்பாட்டில் அவங்கள தள்ளிப்போ இல்லை விலகிப்போ அப்படின்னு சொல்லணும். இது ஹிந்தியில் ஹட் ஜாவ், ஹட் ஜாவ், மூவ் அவுட். உங்கள்கிட்ட ஒருத்தவங்க எமர்ஜென்சி அப்படின்னு கேட்குறாங்க, நீங்களும் உடனே போ அப்படின்னு சொல்லணும். இதை ஹிந்தியில் துரந்த் ஜாவ் அப்படின்னு சொல்லணும். துரந்த் ஜாவ், கோ இமீடியட்லி. திரும்பி போ அப்படின்னு சொல்லணும். இதை ஹிந்தியில் வாபஸ் ஜாவ், வாபஸ் ஜாவ், கோ பேக். நம்ம ரொம்ப கோவமாக இருக்கிறதுல சொல்லுவோம் இல்லையா, ஓடிடு, புயிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் பாக் ஜாவ் அப்படின்னு சொல்லணும். பாக் ஜாவ், கோ அவே. தயவு செய்து போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் கிருப்பியா ஜாவ், கிருப்பியா ஜாவ், ப்ளீஸ் கோ. இப்போவே போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் அபி ஜாவ், அபி ஜாவ், கோ ரைட் நவ். மெதுவாக போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது ஹிந்தியில் தீரே ஜாவ், தீரே ஜாவ், கோ ஸ்லோலி. வேகமாக போகாத. இதை எப்படி நீங்கள் ஹிந்தியில் சொல்லுவீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். ஒருத்தவங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள கண்ணு முன்னாடி நிற்காத, வெளியே போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் தஃபா ஹோ ஜாவ், தஃபா ஹோ ஜாவ் அப்படின்னு சொல்லணும். கெட் அவுட். விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லணும். இதை ஹிந்தியில் சோடுகர் ஜாவ் அப்படின்னு சொல்லணும். சோடுகர் ஜாவ், லீவ் அண்ட் கோ. தனியாக விட்டுட்டு போ. இந்த சென்டென்ஸை ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லணும். இதை ஹிந்தியில் சோடுகர் மத் ஜாவ், சோடுகர் மத் ஜாவ், டோன்ட் லீவ் அண்ட் கோ. எடுத்துட்டு போ, எடுத்துட்டு கொண்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது ஹிந்தியில் உட்டாகர் லே ஜாவ், உட்டாகர் லே ஜாவ், பிக் இட் அப் அண்ட் டேக் இட் அவே. வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறத ஹிந்தியில் காம் பே ஜாவ் அப்படின்னு சொன்னோம். காம் பே ஜாவ், கோ டு ஒர்க். நாளைக்கு போ அப்படின்னு சொல்லணும். இதை ஹிந்தியில் கல் சலே ஜாவ், கல் சலே ஜாவ், கோ டுமாரோ. சொல்லாமல் போகாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை ஹிந்தியில் பினா பதாயே மத் ஜாவ், பினா பதாயே மத் ஜாவ், டோன்ட் லீவ் விதவுட் டெல்லிங். கூப்பிடாமல் போகாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் பினா புலாயே மத் ஜாவ், பினா புலாயே மத் ஜாவ், டோன்ட் கோ அன்இன்வைட்டட். இப்படி போகாத அப்படின்னு சொல்லணும். இதை ஹிந்தியில் ஐசே மத் ஜாவ், ஐசே மத் ஜாவ், டோன்ட் கோ லைக் திஸ். நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை ஹிந்தியில் அச்சே கபடே பெஹன்கர் ஜாவ், अच्छे कपड़े पहनकर जाओ, गो वियरिंग नाइस क्लोथ्स. கோவப்பட்டுட்டு போகாத, गुस्से में मत जाओ, गुस्से में मत जाओ, डोंट गेट एंग्री एंड गो. நீ போகணுன்னா போ, நீ போகணுன்னு நினச்சேன்னா போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை ஹிந்தியில் அகர் ஜானா ஹே தோ ஜா, அகர் ஜானா ஹே தோ ஜா, இஃப் யூ வாண்ட் யூ கோ. முதல்ல நீ போ அப்படின்னு சொல்லணும். पहले तुम जाओ, पहले तुम जाओ,
யூ கோ ஃபர்ஸ்ட். இங்கேருந்து விலகி போ, இல்லை இங்கேருந்து தள்ளிப்போ அப்படின்னு சொல்லணும். இதே ஹிந்தியில் ஹட் ஜாவ் யஹான் சே, ஹட் ஜாவ் யஹான் சே அப்படின்னு சொல்லணும். கெட் அவுட் ஆஃப் ஹியர். ஏங்க நம்மளோட மூளை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி சென்டென்சஸ் நிறையா ஜாவ் வச்சு பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தப் தக் के लिए प्रैक्टिस करो, रिपीट करो, हिंदी में बोलो बोलो बोलते रहो.